எங்கள் பேர் ராணி. நாங்கள் சூர்ணமலை ஆஸ்பத்திரி கிட்ட வீடு எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். அப்போ அந்த பாடி 3 பாடி இருந்துச்சு. 3 பாடியும் போயிடுச்சு. அப்போ ஆளுங்களுக்கு 2 பேர் தண்ணியில் போயிட்டாங்க. அது ஆராய்ச்சி இருக்காங்களா பார்க்கறதுக்கு வந்தவங்க 2 பேர் பசங்க போயிட்டாங்க. மித்தவங்களில் அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பங்களாவில் அங்கே இங்கேயெல்லாம் படுக்க வச்சுருந்தாங்க. என் மகன் வேற பக்கம் என் மகன் வீடு கட்டியிருக்கிறான். அவன் வந்துட்டு என்னைய கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்களை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேர்த்த ஒரு வீட்டில் இருக்கிறோம். கூட்டிகிட்டு போயிட்டேன். அதனால நான் காலையில் நேரத்தில் இங்கே வந்துட்டோம். அவங்களெல்லாம் மறுநாள் ஹெலிகாப்டர் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. பாலமெல்லாம் போயிடுச்சு, கோயில் போயிடுச்சு, வீடு கம்ப்ளீட்டும் போயிடுச்சு, வீட்டிലുള്ള பொருள் மொத்தம் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இந்த போட்ட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட தான் வந்திருக்கிறோம். எங்கள் சொந்தக்காரங்க 11 பேர். 11 பேர். எங்க கொழுந்தனார் இறந்துருக்கு. கொழுந்தனாரும் மகன் 19 வயசான புள்ள ஒன்று இறந்துருக்கு. அது நேஷு வேலை படிக்குது. இன்னும் 2 மாசம்தான் இருக்குது வேலை முடியறதுக்கு. அந்த புள்ள போயிடுச்சு. அவங்க தங்கச்சி மகன் ஒரு சின்ன பையனொன்று இருந்தா, 5 வயசான பையனொன்று இருந்தா, அவனும் போயிட்டான். அப்போ அது நேற்று கொண்டு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அங்கே போய் பார்த்துட்டு இங்கே கொண்டு ஜெயிப்பிச்சிட்டாங்க. പിന്നെ அண்ணன் பேரப்புள்ள போயிடுச்சு. மருமகளோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே அதில் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் 3 பேரும் மட்டும்தான் ബാക്കി. വീട്ടിൽ 13 പേര് 14 പേര്. കുടുംബത്തിൽ ഒരു 5 കുടുംബം എല്ലാം പോയിരിച്ചു. അപ്പോഴൊരു 3-4 കുടുംബം 5 കുടുംബം 5 പോയിരിച്ചു. ഫാമിലി ഭാര്യ പഞ്ചാതി മക്ക പേരമക്ക എല്ലാം പോയിരിച്ചു.